நெடுமாக்கு அடுத்தது நீங்க ஒன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை செஞ்சீங்க. அது உங்களோட கனவு படமா? அதாங்க இது என்னன்னா, நம்ம வெங்காயம் திரைப்படம் எடுக்கும் பொழுது எப்படி வந்து சினிமாக்காரங்க வேணும், இதுக்கு இத்தனை டிபார்ட்மெண்ட் வேணும், இத்தனை யூனிட் வேணும், இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்தால் தான் ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை மாற்றி அந்த அப்படி இருந்த ஒரு சூழலை உடைச்சி ஒரு நல்ல கதையும் நல்ல ஒரு கண்டென்ட்டும் இருந்தா யார் வேணாலும் ஊர்ல இருந்து ஒரு படம் எடுக்கலாம், இண்டிபெண்டா ஒரு படத்தை உருவாக்கி கொண்டு வர முடியும்னு நம்ம ஒரு விஷயத்த சினிமாவுக்கு சொன்னோம். அது கிட்டத்தட்ட ஊர் மக்களை வச்சே பண்ண முடியும்ட்டு. அப்ப தொழில்நுட்பம் வளர வளர என்னவா மாறிச்சு அப்படின்னா, ஒரு ஊர் மக்கள் அப்படிங்கிற சப்போர்ட் கூட இல்லாம ஒரு தனி மனிதனே நினைச்சா கூட ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வந்த சூழல்ல இல்ல இப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி வந்துச்சுன்னா, இப்ப எப்படி வெங்காயம் மாதிரியான ஒரு கதை வரும்போது அந்த ஊர் மக்களுடைய வாழ்வியல், அந்த ஊர் மக்களுடைய பிரச்சனை, இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை நம்ம சொல்ல முடியுது இல்ல. இதுவே 100 கோடி போட்டு எடுக்கிற படத்துல இந்த மாதிரியான வித்தியாசமான முயற்சிகளை எடுக்கவே முடியாது. எதை போட்டா காசு அதை சம்பாதிக்க முடியுமோ அதை மட்டுமே செய்வாங்க. எது அதுக்கு முன்னாடி வெற்றி அடைஞ்சிருக்கோ அதை மட்டுமே உதாரணமா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த படங்களை இயக்குவாங்க, தயாரிப்பாங்க. அப்படியான படங்களை தாண்டி இந்த மாதிரியான இண்டிபெண்டா எடுக்கக்கூடிய படங்கள் தான் மக்களுக்கான சினிமாவா மாறுது, மக்களை பத்தி பேசுது. அப்போ இண்டிபெண்டன்ட் சினிமாவை வந்து நம்ம உற்சாகப்படுத்தும் பொழுதுதான் அடுத்தடுத்து இந்த சமூகத்துல வந்து புதிய புதிய கதைகள், பேசப்படாத கதைகள், சொல்லப்படாத விஷயங்கள் இந்த சினிமாவுக்கு அறிமுகமாகும். அப்படிங்கிறதுனால இண்டிபெண்டன்ட் சினிமா எடுங்க, நல்ல கதை இருந்தா தனியாவே ஒரு படத்தை எடுத்துட முடியுங்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒன் அப்படின்ட்டு ஒரு படத்தை எடுத்து முடிச்சேன். அது உலகத்துல யாருமே செய்யாத முயற்சி. அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமையான ஒரு அட்டம்ப்டா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அதனால அதை வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியில ஒரு கவனத்தை ஈர்க்கணும். நம்ம நினைச்ச ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தா தனியாவே ஒரு படத்தை எடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தை எப்படி எடுத்தேன். இப்ப அந்த ஒன் படம் ஒரு 1000 பேர் செய்யக்கூடிய வேலையை நீங்க ஒருத்தரா செஞ்சிருக்கிறீங்க. எல்லாமே நீங்களே, அதாவது கதாநாயகனும் நீங்களே, கதாநாயகியும் நீங்களே, அப்படி எல்லாமே செஞ்சிருக்கிறப்ப இதை வந்து மக்கள் நம்புவாங்களா தனியா தான் எடுத்தேன்னு சொன்னா? அது இப்படியான ஒரு கேள்விகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எப்போ வேலை செய்ய தொடங்குறேனோ அப்பவே ஒரு மேக்கிங் கேமரால டோட்டலாக என்டையர் மூவ்மெண்ட்டை வந்து இன்னொரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். எப்போ நான் ஷூட்டிங் போனாலும் சரி, கார்ல இருந்து பொருட்களை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை மேக்கிங் கேமராவை எடுத்து வச்சு அதை ரெக்கார்ட் போட்டு விட்டுருவேன். நான் செய்கிற எல்லா வேலைகளுமே இருக்கு. எந்த இடத்துல இந்த வேலையை நீங்கள் செஞ்சிருக்க முடியாதுன்னு யாருக்காவது எந்த சந்தேகம் வந்தாலும் அதை எப்படி செஞ்சுன்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு கேமராவில் நமக்கு எவிடன்ஸ் இருக்கு. அதனால அதை பற்றின எந்த விதமான கவலையும் நமக்கு இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை தொடங்கலாம். அது ஒன்மேன் திரைப்படம் எப்படி வந்திருக்குங்க? ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் வெளியிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அது வந்து திரைக்கு வர இருக்கு. அந்த ட்ரெய்லரை நம்ம பார்க்கும்போது இது தனிப்பட்ட ஒரு நபர் எடுத்த மாதிரியே நமக்கு அது தெரியாது. ஆமா, அந்த உழைப்பு அப்படி யாரு வேணாலும் பண்ணலாமே அப்படின்னு